வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக சரியான காலேஜ தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம கள்ளக்குறிச்சியில இருக்கிற DSM ஜெயின் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி முழுசா பார்க்கலாம். இந்த காலேஜோட TNA கோட் நம்பர் 1415. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முறையான அங்கீகாரம் இருக்கான்னு பாக்குறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? அந்த வகையில இந்த காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு AICTE அப்ரூவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்கிட்டு வருது. சரி, முதல்ல இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது இதோட அங்கீகாரம் பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாத்திரலாம் வாங்க. இந்த காலேஜ் 2010ல தொடங்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட். அட்மிஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலமா, அதாவது TNEA கவுன்சிலிங் வழியா ஃபில் பண்றாங்க. மீதி இருக்கிற 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுது. ஓகே, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி இந்த காலேஜ் எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குஷால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் இந்த காலேஜ நிறுவியிருக்காங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கள்ளக்குறிச்சி அப்புறம் அதை சுத்தி உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல தரமான இன்ஜினியரிங் கல்வியை கொடுக்கணுங்கிறது தான். சரி, இப்போ இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், TNEA கவுன்சிலிங்க்கு தேவைப்படும் கோட் நம்பர் 1415. இங்க மொத்தம் 5 பிரான்ச் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்குக்கு 120 சீட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் 120 சீட்டும் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது EEEக்கு 60 சீட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது CSC, மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது ECE, இது ரெண்டுக்குமே தலா 30 சீட்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் AICTE அப்ரூவ் பண்ணது 360 சீட்ஸ். படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, காலேஜ் கேம்பஸ் எப்படி இருக்கு, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். காலேஜ் கேம்பஸ் பாத்தீங்கன்னா சுமார் 26.70 ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருக்கு. படிக்கிறதுக்கு நல்ல விசாலமான அமைதியான ஒரு சூழல் இங்க கிடைக்கும். பெற்றோர்கள் கவனத்துக்கு, இங்கு பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் தராங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் நிர்வாகமே பஸ் வசதியும் செஞ்சு தராங்க. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் சின்ன சேலம். சரி, இன்ஜினியரிங் படிக்கிறோம்னா எல்லாருக்கும் அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமாங்கிறது தான். வாங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தியும் மாணவர்களுக்கு கிடைக்கிற நிதி உதவிகள் பத்தியும் பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லணும்னா, இவங்க TNEAக்கு கொடுத்த டேட்டா படி 78% மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது 100ல 78 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது நிச்சயம் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது ஸ்காலர்ஷிப்ஸ். இங்க படிக்கிற மாணவர்கள் பலவிதமான அரசாங்க உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம். உதாரணமா SC, ST மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீ ஸ்காலர்ஷிப், BC, MBC, DNC மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், முதல் பட்டதாரி உதவித்தொகை, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், அப்புறம் OBC மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்கள் இருக்கு. இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ற நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசு இணையதளங்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. உங்க 12ஆம் வகுப்பிலிருந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்குமான எல்லா முடிவுகளுக்கும் இதுதான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டு.